साई नमो नमः। श्री साई नमो नमः। जय जय साई नमो नमः। सद्गुरु साई नमो नमः। ओम साई नमो नमः। श्री साई नमो नमः। जय जय साई नमो नमः। सद्गुरु साई नमो नमः। ஓம் சாய்ராம். பாபா ஆரம்பத்துலேருந்தே கும்பிட்றோம். நாங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணதுலேருந்தே கும்பிட்றோம். 10-12 வருஷமாக கும்பிட்றோம். ரொம்ப அற்புதமான ஒரு பாபா. நிறைய அற்புதங்கள் செய்வார். நம்பிக்கையோடு கேட்டோன்னா அழுதுகிட்டு வருவாங்க, சிரிச்சுக்கிட்டு தான் போவாங்க. அடுத்த வாரத்துக்குள்ளே அவங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவார். பாபாவை நம்பினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போ இங்கேருந்து சீரடின்னா ரொம்ப செலவு பண்ணி எல்லோரும் போகணும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இங்கேயே இருக்கிறதுனால எல்லாருமே இங்கே சவுத் சீரடியில் கும்பிட்றாங்க. சந்தோஷமாக கும்பிட்டுட்டு போகிறாங்க. எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ட்ரெயினில் போகிறப்ப மைசூர் கல்யாணத்துக்கு போகும்போது அப்போ எனக்கு ட்ரெயின்லேயே ஒரு பாபா மாதிரியே ஒருத்தர் தான் ஃபஸ்ட் எய்டு பண்ணார். அதாவது 100% ஹார்ட்டில் அடைப்பு இருந்துச்சு ஒரு வாழ்வில். பாபா மாதிரியே ஃபஸ்ட் எய்டு பண்ணி அங்கேயே எமர்ஜென்சியில் சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது எதுவும் எனக்கு தெரியாது. மயக்கத்தில் இருந்தேன். முழிச்சு பார்க்கும்போது பெட்டுக்கு மேலே பாபா முகம் தெரிஞ்சுது. அது ஒரு வேளை கனவுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மறுநாள் எழுந்து நடக்கிறப்ப பார்த்தா அது ஒரு கேலண்டர், ஆஞ்சநேயான்ட்டு ஒரு கேலண்டர். அது ஆம்புலன்ஸ் கேலண்டர் ஃபோட்டோ இருந்தது. பார்த்ததையும் எனக்கு ஒன்றும் மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு. பாபா ரொம்ப நல்ல அற்புதம்லாம் செய்வார். என்ன கேட்குறாங்களோ அதை கொடுப்பாரு. உண்மையாக இருக்கணும், நம்பிக்கையாக கேட்கணும், பொறுமையோடு காத்திருந்தால் எல்லாமே கிடைக்கும். கோயிலுக்கு வந்திருக்கோம். தென் சீரடிக்கு. ரொம்ப அமைதியாக, ரொம்ப நல்லா இருக்குது. கோயிலுக்கு ஒரு அமைதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பிரார்த்தனைகள் வச்சுட்டு போய் நிறைவேறி தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோயிலுக்கு வந்தது. நான் கடை வச்சுருக்கிறதே பாபாவால் தான். உண்மையாலுமே நான் துணிக்கடை வச்சுருக்கேன் நாமக்கல்லில். ஒரு பிரச்சனைக்கு வேண்டிட்டு வச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா நடந்தது. இப்பவும் ஒரு வேண்டுதலோடு தான் வந்திருக்கேன். நிறைவேறும் நம்பிக்கையோடு பண்ணுறேன். இந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சீரடி போனதில்லை. இதுக்கு சீரடிக்கு போகிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு. நான் பிரகதீஷ், திருச்சி ராக்ஃபோர்ட்டில் வரேன். எனக்கு இந்த இங்கே இருக்கிற சவுத் சீரடி உனக்கு எங்கள் வீட்டில் ஃபேமிலியாக சொல்லி தான் இவ்வளோ வருது. நான் வாரம் வருவேன். இந்த மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நினச்சது எப்பயுமே நடக்கும். அதனால் நம்ம எப்பயுமே வாரம் ஃப்ரைடே அண்டு தேர்ஸ்டே கண்டிப்பாக கும்பிட்டு போவோம். நீங்களும் எல்லோரும் வாங்க. கண்டிப்பாக பாபாவோட அருள் பெற்றுப்போம். தேங்க்யூ. கோவில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நீட்டாக நம்ம சீரடி போன மாதிரி இங்கே அந்த வைப் இங்கே கிடைக்கும். சாய்ராம். நான் 2011 இந்த கோயில் அமைச்சதுலேருந்து நான் இங்கே பக்கத்தில் திருச்சி மாவட்டம் மணச்சல்லூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. நான் 2011 இங்கே வந்துட்டுருக்கேன். இந்த குருஸ்தான் இப்போ இருக்குது, இங்கே இப்போ எத்தாப்பில் இருக்க குருஸ்தான்லேருந்து அந்த புதுசாக கோயில் 2020 கொரோனா டயத்தில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்போலேருந்து ரெகுலராக நம்ம சாயிடு ஒவ்வொரு வாரமும் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு வாரம் வருவேன். வராத பற்றி மாதத்துக்கு ஒரு வாட்டி சாமி தரிசனம் பண்ணிட்டு போவோம். சாய்ராம் எங்கள் வாழ்க்கையில் நிறையா அற்புதம் பண்ணியிருக்காரு. என்னோடய மனைவிக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. என் குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறாங்க.
எல்லாம் குலதெய்வ அருளாலையும் சாய்ராம் அருளாலையும் எல்லாம் சிறப்பாக இருக்குது. எல்லா பக்தர்களும் வந்து தென் சீரடி என புகழப்படும் இந்த சாய்ராம் கோயிலுக்கு வந்து எல்லா வளமான இதையும் பெறணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், சாய்ராம். நிறையா மாற்றங்கள், அதாவது கணக்கில் அடங்கா மாற்றங்கள். அது இந்த ட்ரஸ்ட்டு வந்து சந்திரமோகன்றவர் சிறப்பாக செயல்படுறாரு. அவரோட மேற்பார்வையில் அவரோட இதில் வந்து நிறைய அற்புதமான பலன்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி செஞ்சுருக்காரு. இது வந்து சின்ன இந்த முன்னாடி உள்ள குருஸ்தான்லேருந்து வந்துட்டு இருக்கிறதுனால எங்களோட அதோட இதை பற்றி எங்களுக்கு தெரியும். இந்த கோயில் சீரடியோட அதுக்கு தென் சீரடினே பேர் வச்சுட்டாங்க. இது வந்து நல்ல பக்கத்தில் சமயபுரம் மாரியம்மன் இருக்கிறதுனால எல்லாமே வந்து அங்கே வந்து சாமி கும்பிட்டு இங்கேயும் வந்து இது பண்ணி பல உலகளவில் தென் சீரடி ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இது மென்மேலும் வளர்கிறதுக்கு சாயோட அருள் கண்டிப்பாக என்று உண்டு. வணக்கம். நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். நான் சொல்ல போகிற விஷயம் வந்து திருச்சி மாநகரை பற்றிய விஷயம். திருச்சி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம், சமயபுரம் போன்ற மிக சிறந்த ஆலயங்களை நினைவுக்கு வரும். அதே போல் இன்னொரு நினைவுபடுத்துகிற விதமாக அங்கே சமயபுரத்திற்கு அருகிலே அக்கரைப்பட்டி என்கிற ஒரு கிராமத்தில் ஷிரிடி சாய்பாபாவை நாம் அனைவராலும் மறக்க முடியாது. நம் திருச்சி மாநகரிலேயே ஒரு தென் சீரடி என்று அழைக்கப்படுகிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி முடித்திருக்கிறார்கள். இது நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம். இந்த ஆலயம் அமைந்திருக்கிற இடம் மிக அமைதியாக அந்த ஆலயம் இருக்கும். அனைவருக்கும் அமைதியை தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் ஆண்டவனையும் வேண்டி, ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு ஆலயம் வந்து வழிபடுவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு ஆலயத்தை கட்டி வழிபடுவார்கள். இது பாபாவின் மீது ஒரு அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் வணங்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிற திரு பாபா அவர்களுக்கு அமையவிருக்கிற ஆலயம். அனைவரும் ஆதரவு தந்து நீங்கள் அனைவரும் சென்று பாபாவை தரிசிக்க வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். சாய்ராம். எனக்கு ஷிரடி சாய்பாபான்னு ரொம்ப இஷ்டம். ஒவ்வொரு வருஷமும் நம்மளால் ஷிரடி போக முடியலன்னா கூட இட்ஸ் அ பிளெஸிங்ஸ் தட் வி ஹாவ் ரெப்ளிகா ஆஃப் ஷிரடி இன் திருச்சி. எப்படி ஷிரடியில் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. பவர்ஸ் ஆகட்டும், சுவாமி இது அப்படியே நின்ன ரூபத்தில் சுவாமி பார்க்க பார்க்க அப்படியே கண்ணில் ஜலம் வந்துட்டே இருக்கும். மிராக்கிள்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு, இன்னும் பண்ணிட்டுருக்காரு. நம்பிக்கையோடு வாங்க. இங்கே ஷிரடியில் நிறைய பேரால் போக முடியலன்னா கூட திருச்சியில் நம்ம அக்கரைப்பட்டி பாபா கோயில் இருக்குது. ரொம்ப நிர்ஜலமான உண்மை இது. சுவாமி இங்கே இருக்க எல்லாருக்கும் நிறைய பிளெஸிங்ஸ் பண்ணிகிட்ருக்க. நம்பிக்கை, பொறுமை, ஸ்ரத்தா, சபூரி தான் முக்கியம். சாய்ராம். நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறதே கொஞ்சம் டவுட்டுன்னாங்க. ஐ எம் பிளெஸ்ட் வித் ஹிம். ஹீ இஸ் ஆல்சோ சாய் டிவோட்டி. என் பேர் சங்கர் ஜோஷி. அதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து டவுட் அப்படின்னாங்க. ஏன்னா மேஜர் ஆக்சிடெண்ட் எனக்கு ஸ்பைனல் டிஸ்க் இன்ஜுரியெலாம் இருக்குது. பாபாஸ் பிளெஸிங்ஸ். எனக்கு 2 குழந்தை ட்வின்ஸு. ஸ்ரீகாந்த் ஜோஷி, ஸ்ரீநிதி 2 பேர். பாபாவோட ஆசீர்வாதம், பிளெஸிங்ஸ். என்னமா நீங்கள் பேசுகிறீங்களா? ஸோ அதனால் எல்லாமே எனக்கு பாபா தான் நடத்தி கொடுத்துட்டுருக்காரு. இன்றைக்கி வரைக்குமே என் கூட பாபா இருக்கார். இல்லைன்னா இன்றைக்கி இந்த நிமிஷம் நான் இங்கே இருக்கிறது உண்மைன்னா அதுக்கு பாபா தான் காரணம். காலையில் எல்லோரும் போயிட்டு கோயில் சாத்திடுமோ மூடிடுமோ, ஆனால் இன்னும் ரொம்ப ஹாப்பி. எனக்கு சொல்ல பேச்சு வரலை. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பி. இங்கே மிராக்கிள்ஸ் இருக்குது, இங்கே பவர் இருக்குது. பாபா இங்கே உண்மையாக இருக்கார், உயிரோடு இருக்கார். 11 கண்டாட்மெண்ட்ஸ் மாதிரி 11 கமாண்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. உணர்றவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க பொறுமையாக நம்ம எதுவும் கேட்டனாலும் உடனே நடக்கலை அப்படின்னு கிடையாது. பொறுமை வேணும். நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நான் அப்படி இருந்தேன், அப்படி இருக்கணும், ஒன்று பாஸ்ட்டை பற்றி நினச்சி கவலை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைனா அப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் நினச்சி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வி ஹாவ் டு லிவ் ஃபார் த ப்ரெசென்ட். ப்ரெசென்ட்னா குருன்ற சரணாகதி வேணும். அதை வந்து நீங்கள் குருவாக பிடிச்சிருந்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இன் யுவர் லைஃப். குருக்கு மேலே சக்தி வருதுன்னு. தேங்க்யூ. சாய்ராம். சாய்ராம். ஜெய் சாய். திருச்சியில் தென் ஷீரடின்னு எங்கள் சாய்பாபா கோயில் இருக்குது. அது மற்ற சாய்பாபா கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா மூலஸ்தானம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி ஹை சீலிங்கில் ஒவ்வொரு
கோயிலில் இருக்கிற அவ்வளோ பீஸ்ஃபுல்னஸ் இருக்குது. மெடிடேஷன் அங்கே உள்ளே போனாலே அவ்வளோ ஒரு டிவைன் ஸ்பிரிட் நமக்குள்ளே வர மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வந்தாலுமே அங்கே உள்ளே வந்தாலே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக மைண்டு காம் ஆயிடுது. எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகிடுறாங்க. எவ்வளோ ப்ரெஷரோடு வந்தாலும் இங்கே ஒரு அமைதி நமக்குள்ளே ரொம்ப நிறைவாக கிடைக்குது. ஸோ அவசியம் எல்லோரும் இங்கே வரணும். இப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். பட் எல்லாருக்குமே இப்போது இருக்கிற நம்பிக்கை நம்ம சாய்பாபா தான். அவரை முன்னாடி வச்சு எந்த ஒரு செயலை நம்ம எடுத்து செஞ்சாலுமே அதை வெற்றி வரும் அப்படின்ற முழு நம்பிக்கை இப்போ எல்லாருக்குள்ளேயுமே வந்துருச்சு. எல்லாருமே அவசியம் வந்து இங்கே பார்க்கணும். தேங்க்யூ. ஜெய் சாய். இங்கே பாபா கோயில் ஆரம்பித்ததுலேருந்து திருச்சி எங்களுக்கு இங்கே நியர்பை இருக்கறனால இப்போது இங்கே பாபா கோயிலுக்கு வந்து பார்க்குறது எங்களுக்கு ஷீரடிக்கு போய் வந்த அந்த சந்தோஷம் திருப்தியும் எங்களுக்கு இங்கே பாபா கோவிலில். இங்கே ஒவ்வொரு உற்சவமும் அதே மாதிரி ஷீரடியில் செய்கிற மாதிரி எல்லா உற்சவமும் இங்கே நடத்துகிறாங்க. நல்லா இருக்குது. அது எங்களுக்கு வந்து மனசு நிறைவாக இருக்குது. இங்கே வரும்போது ஷீரடிக்கு போன அந்த சந்தோஷம் இங்கே வருது எங்களுக்கு. அதுக்கே நாங்கள் இங்கே தென் ஷீரடின்றது கரெக்டு. நாங்கள் இங்கே தவறாமல் வந்து பாபாவை இந்த பக்கம் வரும்போதெல்லாம் பார்த்துட்டு போகிறோம். இல்லை, கோவில் வந்து நல்லா வெல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி நான் ஷீரடிக்கு ஒரு 4-5 வாட்டி போயிருக்கேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இங்கே வந்தேன். ஆனால் அதே மாதிரி இருக்கிறத விட நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா இடமும் இந்த வே அண்ட் அவுட் எல்லாமே எப்படி போகணும் என்னன்றது எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. அண்டு யார் வந்தாலுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு நீட்டாக சுத்தமாக இருக்குது கோவில். சுத்தமாக இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா அந்த எல்லா நார்மலாக இல்லாமல் கோயில் வந்து சுத்தமாக இருக்குது. அந்த ஒரு எப்படி போகணும் எப்படி வரணுன்ற அந்த ப்ராசஸ் நீட்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. அண்டு மெயினாக ஒரு ஹேண்டிகேப் மேடம் மேலே வரத்துக்கும் ஸ்பெஷல் ஆக்சஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க மேலே சாய்பாபா போகிறதுக்கு. தட் இஸ் ஆல்சோ வெரி குட். அது எல்லா கோயில்லையுமே இருக்காது. தட்ஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். சார் வணக்கம். நாங்கள் வந்து ஈரோடுலேருந்து வர்றோம். ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம். கோயில் பார்த்தோம். ரொம்பவும் மன திருப்தியாக இருக்குது. மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சர்வீஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் கோயிலுக்கு நாங்கள் வருவோம். எல்லோரும் வரணும்னு விருப்பப்படுறேன். இருக்குது. மன நிம்மதியோடு நாங்கள் வேண்டது எங்களுக்கு கிடைக்கிது. நினைக்கிறது நடக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா அமைதி கிடைக்குதுங்க. நல்லா மன திருப்தி அமைதி கிடைக்குது. மன நிறைவாக இருக்குங்க. தேங்க்யூ. வணக்கம். நான் தான் சிங்கர் அண்ட் மியூசிக் டைரக்டர் பிரசன்னா. பொதுவாக மகான்கள் நம்மக்கிட்டேருந்து எப்படி வேறுபடுறாங்க அப்படின்னா, அவங்க பல கோடி ஜென்மங்கள் பல யுகங்கள் தவம் செய்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகத்தான பிறவி எடுக்கும் பொழுது, மகான்களாக பிறக்கும் பொழுது நாம் அந்த நேரத்தில் இருக்கோமா, அவங்கள பற்றி நமக்கு தெரியுதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ பொதுவாக மகான்கள் தான் பக்தர்களை செலக்ட் பண்ணுறது. நம்ம நினச்சி கோயிலுக்கு போகிறது கிடையாது. அதுக்கு ஒரு குடிப்பிடம் வேணும். அதில் வந்து ஒரு நல்ல குரு வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அது மாதிரி நமக்கும் அந்த குருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அப்போ தான் நம்ம அங்கே போக முடியும். அது மாதிரி ஷீரடி பாபா மட்டும் இல்லை, பொதுவாக மகான்கள் எல்லாருமே அவங்களோட பக்தர்களை அவர்கள் தேடி வருவார்கள். அதுபோல் ஷீரடி பாபாவும் அவரோட பக்தர்களுக்காக ஷீரடியில் மட்டும் இல்லை, இங்கே தென் ஷீரடின்ற பேரில் உங்களுக்காக நான் பக்கத்தில் வர்றேன் அப்படின்னு சொல்லி திருச்சி அருகே சமயபுரம் பக்கத்தில் அக்கரைப்பட்டி, அந்த அக்கரைப்பட்டியை ஏன் ஷீரடி பாபா செலக்ட் பண்ணிக்காருன்னா, அந்த மகானுக்கு பக்தர்கள் மேல் இருக்கும் அந்த அக்கறைக்காகவே அக்கரைப்பட்டியில் வந்து தரிசனம் கொடுத்து உங்கள் கவலையெல்லாம் அனைத்தும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன வேணுமோ அனைத்தும் அவர் கொடுத்து உங்களுக்கு பக்கத்திலே இருந்து அவர் உங்களுக்கு தேவையான அனைத்தும் அருள் பாலிப்பதற்காக அக்கரைப்பட்டியில் அக்கறையாக வந்து அமர்ந்திருக்கிறார். என்னோட நேம் ஹேமமாலினி. நான் ஸ்ரீரங்கத்திலேருந்து வரேன். ஆக்சுவலாக இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்து இந்த சின்ன கோயிலாக இருந்தது இல்லையா, அப்போலேருந்தே நான் இங்கே வந்துட்ருக்கோம். எங்கள் டீச்சர்ஸோடு வருவேன். நான் எங்கள் ரெங்கா மெட்ரிகுலேஷனில் ஒர்க் பண்ணுறேன். அந்த டீச்சர்ஸோடு வருவோம். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸு வந்துட்ருக்கோம். இங்கே வந்துட்டு போனாவே ஏதோ ஒரு நல்லது நமக்கு நடக்கும். அதனால் எல்லாருமே வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு வேண்டி. கோவில் ரொம்ப நல்லா அமைதியாக இருக்குது. இங்கே எப்பேற்பட்ட இதாக இருந்தாலுமே இங்கே உள்ளே வந்தோம்னா நமக்கு அந்த மன அமைதி கிடைக்கிது. மற்றபடி எல்லாமே மெயின்டெனன்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குது, காமாக இருக்குது, நல்ல இதாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, மாறுதல் கண்டிப்பாக இருக்குது.
இங்கே வந்துட்டு போனோம்னா ஏதோ ஒரு மாறுதல் கண்டிப்பாக இருக்குது. இந்த கோவில் நாங்கள் 2020 வந்துட்டுருக்கோம். அடிக்கடி வருவோம். வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி இருக்கும். எப்போவுமே பாபா கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். எப்போ வந்தாலும் ஒரு நிம்மதி இங்கே கிடச்சிட்டோம். அதுக்காகவே கோவிலுக்கு வரலாம். சேஞ்சஸ் நிறையவே இருக்குது. வந்ததுக்கப்புறம் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்க ஃபீல் தான். எதுவுமே நம்ம டவுன்ஃபாலாக இல்லை. டவுன்ஃபால் வந்தாலும் அதுலேருந்து எழுந்து வர அளவுக்கு ஹோப் இருக்குல்ல, அதை பாபா கொடுப்பாரு. கேட்குறீங்களா? கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரம்யா அவள் சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்தோமே. நல்லா இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ நல்லா இருக்குது. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். எப்படி வார்த்தை சொல்லுன்னு தெரியல. ஆனால் நான் அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. அவ்வளோ அழகாக இருக்குது, அமைதியாக இருக்குது. தேங்க்யூ. இல்லை, நாங்கள் ஒரு குலதெய்வ கோவில் விஷயமா வந்தோம். ஸோ அந்த வேலை இதுவும் பார்த்துட்டு வரோம். சென்னையில் இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல, ஆனால் இது பிரம்மாண்டமாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. சுவாமின்னா எங்களுக்கு ரொம்ப உசுறு. எங்கள் அப்பா காலத்துலேருந்தே சுவாமி நல்லா இது பண்ணி நாங்கள் அதே டிவோட்டியில் வந்தவங்க தான் நாங்கள். அதனால் சுவாமி நம்பினவங்க யாரும் மோசம் பண்ணுவோம் கிடையாது. எல்லாம் நல்ல மாதிரியே வருவாங்க. அதனால் நாங்கள் அன்னதானம் எங்கே இது இருந்தாலும் அங்கே போய் எல்லாம் கொடுத்துட்டு வருவோம். இந்த கோவில் ஷிரடி பாபா கோவில் மாதிரியே இருக்குதுங்க. நாங்கள் ஷிரடிக்கு போயிருக்கோம். ஷிரடி பாபா கோவில் மாதிரியே சேம் ஷிரடி. இது திருச்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஷிரடிக்கு போக முடியலன்னு நினச்சோம். இப்போ வந்து தென் ஷிரடிக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள். அதனால் சூப்பர் இந்த கோவில். நினச்சால நம்ம வரதுக்கு உண்டான வழியை இப்போ சுவாமி பண்ணிட்டாரு. என்னங்க? அது சாய்பாபாவுடைய அவருடைய வரலாறு படியும் அவருடைய அந்த வட இந்தியாவில் இருக்கிற பிரசித்தி பெற்ற மாதிரி இந்த கோயிலை வடிவமைச்சிருக்காங்க. இதில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அழகு, அதை சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பார்வையிடணும், பாபாவோட அருளை பெறணும். அது மட்டும் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்னென்னா ராமநவமி. ராமநவமின்றது வந்து ராமரோட அவதாரம், அவரோட எடுத்த அவதார நாள். அதை வந்து பாபாவோட அவதாரமாக நினச்சி இதை வந்து பாபாவுக்கான ஒரு டேவாக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி விஜயதசமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம அக்டோபர் சரஸ்வதி பூஜைக்கு அடுத்து விஜயதசமி இப்போ வரப்போ பார்த்திங்கன்னா அது பாபாவோட சமாதி நாளாக கொண்டாடுவாங்க. அதாவது பாபாவோட பிறப்பு இறப்பு இந்த பிரபஞ்சத்தில் இருந்த நாளாக இது ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணுறோம். மதங்களை போற்றிய மகான் கூட சொல்லலாம். இவர் செய்த வித்தைகள் சித்துக்கள் எல்லாமே பலதரப்பட்டது. நிறையா நம்ம டிவி சீரியல்லாம் கூட பார்த்துருப்போம். பாபாவோட சுயசரிதம், பாபாவோட இதுன்னு அவர் சொன்ன ஒரே வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை, பொறுமை, அது ரெண்டுமே இருந்தாலே பக்தராகிய நமக்கு எல்லாமும் கிடைக்கும், எல்லா அனுகிரகமும் கிடைக்கும். நம்மளோட பணி எப்படியும் சிறப்பாக இருக்க போதோ இல்லை எப்படி இருக்க போதோ நமக்கு இன்றைக்கி தெரியாது. இன்றைக்கி டே நம்ம டே, அதில் நம்ம கூட அவர் இருக்கிறாரு, அவர் கூட நம்ம இருக்கிறோம். அந்த இது ஆனால் என்றைக்குமே அவர் வந்து லைவ், இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் அவர் இருப்பார். அதனால் நான் ஒரு நல்ல பக்தனாக இவரை பார்க்க வருவேன். இந்த கோயிலோட பிரம்மாண்டம், இது சுற்றி இருக்கிற இயற்கை அமைப்பு, ரொம்ப ஃப்ராங்காக சொல்ல போனால் என் ஃபேமிலியோட டின்னருக்கு கூட்டி போகிறதோட இங்கே வந்து இந்த டொனேஷனில் இவங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்றது அவ்வளோ ஆத்ம திருப்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லா பரத்தப்பட்ட மக்களும் இங்கே எல்லோரும் ஒன்று, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பந்தி, அவங்கவுங்களே போய் அவங்களுக்கு நேர்த்தியானதை போய் அவங்கவுங்களே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி உணவு பரிமாற்றங்கள் இருக்கிறது வந்து சமபந்தி போஜனத்தை இவர் வலியுறுத்துறதே அதுதான். எல்லாருக்கும் அன்னம் கிடைக்கணும், அன்னம் கிட்டணும் அப்படின்னுவார். ஒரு நேர்த்தியான ஒரு இது. நீங்கள் எப்பயுமே இங்கே வந்து வழிபடணும். இந்த இடத்துக்கான ஒரு தெய்வீக அருள் கண்டிப்பாக இருக்கும். இந்த கோயிலை பற்றி சிறந்து சொல்லணும்னா இது என்ன சொல்கிறது, கட்டட அமைப்பா அருள் அமைப்பான்னு தெரியாது. பட் இந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. இங்கே வாங்க, அவரோட அருளை கண்டிப்பாக பெறுவீங்க. மிக்க நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் தொலைக்காட்சி இந்த நண்பருக்கும் மிக்க நன்றி. கோயில் ரொம்பவே அழகாக இருக்குது. நாங்கள் ரொம்ப ஒரு 30-40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். சின்ன போதில் எங்கள் வீட்டு பெரியவங்கெல்லாம் போவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஸ்டார்டட் பாபா. ஆமாம், நிறைய தெரியுது. நாம் நினச்சதெல்லாம் எனக்கு நடக்குது. பாபா கிட்ட போயிட்டு வந்தேன். நல்லாவே அமைதி கிடைக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் ஆசை இது கட்டினதுலேருந்து வரணும். மெட்ராஸ் தான் நாங்களாம். இப்போ தான் எங்களுக்கு இது கிடச்சி. ஷீரடி போயின்னு இருப்போம், ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் போவோம். இங்கே வரணும்னு ஆசை, வர முடியாமல் இருந்தது. பட் பாபா சமூகம் எங்களை வர வச்சுட்டார். பாபாவோட கிருப்பா தான் அது. நல்ல ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இதனால பாபாவை தான் நினச்சிப்போம் நாங்கள். எந்த பிரச்சனைன்னு இல்லை, பாபாவை நினச்சாலே ஒரு திருப்தியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 இயர்ஸாக ரொம்ப சின்சியராக கும்பிடு. சாய்ராம்.
இப்பெல்லாம் இந்த ஷிரடி சாய்பாபாவுக்கு பக்தர்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. நாளுக்கு நாள் ஷிரடி சாய்பாபாவுக்கு பக்தர்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள். இங்கேருந்து ஷிரடி போகிறாங்க, பாபாவை பார்க்குறாங்க. அப்புறம் உள்ளூர்லேயே இருக்கிற ஷிரடி கோயில் ஏதாவது இருந்தால் அங்கே போகிறாங்க, கும்பிடுறாங்க. அந்த நம்பிக்கை வர வர அதிகமாகிக் கொண்டே வருகிறது. நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட நிறைய ஷிரடி கோயிலெலாம் கட்டியிருக்காங்க நண்பர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு. அந்த வகையில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற சமயபுரம், அந்த சமயபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கரைப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் ஷிரடி சாய்பாபா கோயில் கட்டியிருக்காங்க. தென் ஷிரடி அப்படின்னு சொல்றாங்க அந்த கோயிலுக்கு. பெரிய கோயிலாக கட்டியிருக்காங்க. நீங்க ஷிரடிக்கு போய் தரிசனம் பண்ணா அந்த ஷிரடி கோயிலை பார்த்தா என்ன மகிமை உண்டோ, என்ன பிரம்மாண்டம் உண்டோ, அது அத்தனையும் இந்த கோயில் இருக்கு. தென் ஷிரடி கோயில்ல, அக்கரைப்பட்டியில. ஆகையதான் நீங்க கண்டிப்பா ஒரு தடவை போய் பார்க்கணும். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அப்புறம் வழக்கமா வருஷம் போக ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த அக்கரைப்பட்டிங்கிற கிராமத்துக்கு போங்க, ஷிரடி சாய்பாபாவின் அனுகிரகத்தை பெறுங்கள். ஓம் சாயி நமோ நமோ. பாபாவை எனக்கு தெரிஞ்ச விவரம் புரிஞ்ச நாளில் தான்ப்பா பாபாவை கும்பிட்டுட்ருக்கோம். ஐயா, உங்களை இவ்வளோ நாளாக நாங்களும் வணங்கிட்டுருக்கோம். இன்றைக்கி எங்களை நல்லா வச்சுருக்கீங்க, சந்தோஷம். இப்படியே எங்களை கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருந்தாலும் என் பாவத்தெல்லாம் மன்னித்து எனக்கு வழி இல்லாமல் மரணத்தை கொடுங்க. என் குழந்தைங்க, என் குடும்பம், என் சுற்றம், சொந்தம், பந்தம், நட்பட்டாரம் எல்லாரும் நல்லா இருக்கணும் பாபா. இந்த கோவில் எப்படி? கோவில் ரொம்ப நல்லா இருக்குது பாபா. நான் ஷிரடி கூட போனதில்லை, இங்கே தான் வர வாய்ப்பு எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எத்தனை வருஷமா பாபா விவரம் புரிஞ்ச நாளாக கும்பிட்டுட்ருக்கோம்ப்பா. எவ்வளோ மாறுதல் கிடைக்குது? நல்லா இருக்கும். கோயில் ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவேன், ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரியாக இருக்குது, நல்லாவே இருக்குது. நான் ரொம்ப வருஷமாக சாய்பாபா வீட்டில் அவரே ஒரு தற்செயலாக தான் வந்தார் எங்கள் வீட்டுக்கு. அதுலேருந்து தாத்தான்ற ஒரு ஸ்தானத்தில் கும்பிட்றேன். எங்கேருந்து வரீங்க? நான் சிங்கப்பூர்லேருந்து வரேன். இப்போ இந்த கோவில் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கா? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இங்கே வர்றதா ஒரு ஐடியா இல்லை, தற்செயலாக இங்கே வந்திருக்கோம். ஆனால் ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ மாறுதல் கிடைக்குது பாபா? அவரை நான் சொன்ன மாதிரி தான், அது ஒரு தாத்தா மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு போய் அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தாத்தா கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல், அந்த மன அமைதி, ஒரு ஃபீல் நல்லா இருக்கு. The temple was really nice. Inside looks very amazing. Goosebumps, very good. Feel very peaceful, very nice overall. Yeah, definitely recommend to come. From young, I can't remember already, but I'm 30 plus. But from young, Amma was teaching to pray. But feel happy. I finally come until here. Or the feeling, feel very peaceful. Very peaceful. பல வருஷமாக பாபாவை நான் நம்பிட்டுருக்கேன். கோயில் சூப்பராக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த அளவுக்கு நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேருக்கு சொல்லுவேன் இது வந்து பார்க்க சொல்லி. நான் சென்னையிலேருந்து வரேன், ஆக்சுவலாக சென்னை பெருங்குளத்தூர்லேருந்து. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சொல்லி எல்லாேருக்கும் இது மோட்டிவேட் பண்ணுவேன், வர வைப்பேன். நிறைய நல்ல மாற்றம். நான் நம்பி நம்ம அவரை வேண்டினா அது நிறைவேறுது. நான் ஒரு 15 வருஷமாக. நல்லா இருக்குது, நல்லா சாந்தமாக இருக்குது, அமைதியாக இருக்குது. இந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது, ரொம்ப பெரிய விஷயம். இல்லை இது எல்லாமே வந்து எங்கள் முன்னோர்கள் பண்ண புண்ணியம், அப்புறமா பாபாவோட அருள். அதனால தான் நாங்கள் பாபாவை பார்க்குறோம், பாபாவை நினைக்கிறோம். வேறு எதுவுமே இல்லை. எப்பவும் பாபா எங்கள் கூட இருப்பார், எல்லார் கூடயும் இருப்பார் பாபா. எங்கள் கூட மட்டும் இல்லை, எல்லார் கூடயும் இருப்பார். எல்லா உயிரினத்துலேயும் பாபா இருப்பார். நிச்சயமாக இல்லை, அது எல்லாமே வந்து நம்ம பாபாவை நினைக்கிறதுல தான் இருக்குது. பாபா நம்மளுக்குள்ளே தான் இருக்கிறாரு. கண்டிப்பாக நம்ம நினைக்கிற வரைக்கும் வந்து நம்மளுக்கு எப்போவுமே மன நிம்மதி இருக்குது. சார், இந்த கோவில் எப்படி இருக்குது சார்?
இல்லை ரொம்ப அமைதியாக இருக்குது. எனக்கு நான் திருப்பி இங்கே வந்து ஒரு 2-3 நாள் இருந்து தியானம் பண்ணுறதுக்கு எனக்கு பாபா அருள் புரியணும், அவ்வளோதான். கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு அந்த புண்ணியம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக இருப்பேன், வருவேன். எனக்கு கிடைக்கும், அந்த இது பாக்கியம் கிடைக்கும் எனக்கு. எனக்கு நான் பாபா இப்போ எத்தனை வருஷம் கும்பிட்றேன் எனக்கு தெரியாது. எனக்கு முன்னாடியிலேருந்தே பாபா கூட இருந்திருக்கலாம். நான் ராகவேந்திரா சாமி, பாபா எல்லாரையும் நான் கும்பிடுவேன் நான். அதனால் எனக்கு அது தெரியாது. இல்லை ரொம்ப அமைதியாக இருக்குது. எனக்கு நான் திருப்பி இங்கே வந்து ஒரு 2-3 நாள் இருந்து தியானம் பண்ணுறதுக்கு எனக்கு பாபா அருள் புரியணும், அவ்வளோதான். கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு அந்த புண்ணியம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக இருப்பேன், வருவேன். எனக்கு கிடைக்கும், அந்த இது பாக்கியம் கிடைக்கும் எனக்கு. எனக்கு நான் பாபா இப்போ எத்தனை வருஷம் கும்பிட்றேன் எனக்கு தெரியாது. எனக்கு முன்னாடியிலேருந்தே பாபா கூட இருந்திருக்கலாம். நான் ராகவேந்திரா சாமி, பாபா எல்லாரையும் நான் கும்பிடுவேன் நான். அதனால் எனக்கு அது தெரியாது. ரொம்ப அருமையாக இருக்குது. அங்கே சென்னையிலேருந்து வரும் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. நிஜமாக மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது பார்த்தது. ஒரு 5-6 வருஷமாக இருக்கும். நல்ல மாற்றம் கிடைக்குது, அதோட மனசு அமைதி நிறைய கிடைக்குது. இல்லை இது வரைக்கும் நான் ஷிரடி போவே இல்லை. அது மாதிரி இருக்குது, நிறைய பேர் சொல்லுறதுனால தான் இப்போ பார்க்க வந்திருக்கும். மன உருகி நம்ம வேண்டுறது எதுவாக இருந்தாலும் நிறைவேறுது. வணக்கம். ஜெய ஜெய சாயிராம், ஸ்ரீ ஜெய சாயிராம், ஜெய ஜெய சாயிராம், ஸ்ரீ ஜெய சாயிராம், ஷீரடி சாயிராம், ஸ்ரீ ஜெய சாயிராம், ஷீரடி சாயிராம், ஜெய ஜெய சாயிராம், ஷீரடி சாயிராம், ஜெய ஜெய சாயிராம். அன்பர்களே, பக்தர்களே, நான் உங்கள் அபிமான உங்களுக்கே சொந்தமான மாணிக்க விநாயகம் பேசுறேன். பாபாவை பத்தி இன்னைக்கு ஒரு அற்புத அதிசயமான ஒரு தெய்வம், அது உலகமே வழிபடுது. அப்பேற்பட்ட ஷீரடி பாபாவுடைய மகிமை உலகறிந்த ஒரு அதிசயம், உலகறிந்த ஒரு அற்புதம், உலகறிந்த ஒரு பிரம்மாண்டம். எல்லோருக்கும் ஏழைக்கு ஏழையாய், அரசனுக்கு அரசனாய், எல்லோருக்கும் எல்லா நலனும் தரக்கூடிய பிரத்யட்சமான தெய்வம் ஷீரடி பாபா. இப்போ வட இந்தியாவில் ஷீரடியில பாபாவை எவ்வளவு பிரம்மாண்டமா, அதிசயமா, அற்புதமா உலகமே தேடி போய் கொண்டாடி மகிழ்ந்து அவருடைய அனுகிரகத்தை பெறுறாங்களோ, அதே விதமான அருளும் அனுகிரகமும் அதிசயமும் நடக்கக்கூடிய, அவ்வளவு தூரம் போக முடியாதவங்களுக்கு நம்மளுடைய தென்னிந்தியாவிலேயே தெற்கே ஒரு ஷீரடி அமைஞ்சா எவ்வளவு பேருக்கு எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு பெரிய அதிசயம். முதல்ல அப்படி ஒரு இடம் அமையறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு க்ஷேத்திரம், மிகச்சிறந்த புண்ணிய க்ஷேத்திரம் நம்ம திருச்சி சமயபுரத்துக்கு பக்கத்துல கரிப்பட்டி ஊர்ல தென் ஷீரடிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆலயம், மிக பிரம்மாண்டமான ஒரு நிர்வாகத்துல உலகமெல்லாம், உலக மக்கள் எல்லாம் வந்து பயன்பெறக்கூடிய, அருள் பெறக்கூடிய ஒரு அதிசய உலகமாக, அதிசய இடமாக, அற்புத கோயிலாக அமைந்திருக்கிறது. அன்பர்கள் அனைவரும் உலகெங்கும் இருந்து எல்லோரும் வந்து பாபாவின் அனுகிரகத்தையும் நல்லாசியை பெற வேண்டும். என்னுடைய வேண்டுகோள் மட்டுமில்ல, இது பரம்பரையாக உங்கள் குடும்பம் தழைத்தோங்க பாபாவின் கடைக்கண் பார்வை இருந்தால் போதும். அவருடைய அற்புதங்களையோ அதிசயங்களையோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோடிக்கணக்கான மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஏன் நீங்களும் பெறக்கூடாது? வாருங்கள் அக்கரைப்பட்டிக்கு, பாபாவின் ஆசையை பெறுங்கள். நன்றி, வணக்கம். கோவில் நல்லா இருக்குங்க. எல்லா சாமியுமே இருக்குது. கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது, இடம் கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. நல்லா சுற்றி வரதுக்கு நல்லா ஓகே. எந்த அளவு அமைதியாக இருக்கு? ரொம்ப இங்கே வந்தாலே அமைதியாக தான் இருக்குது. ரொம்ப சவுண்டு எதுவுமே இல்லை.
நல்லா இருக்குது. பாபா கோயில் அடிக்கடி போவீங்களா? பாபா கோயில் எங்களுக்கு இங்கே பக்கத்துலேயே இருக்குது. எங்கள் சிறுவாச்சூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே போவோம். நான் சின்ன வயசுலேருந்தே அங்கே போயிட்டு தான் போவேன், அப்பப்போ போவேன். ஸோ எந்த அளவு மாற்றம் கிடைக்குது நான் பாபா கும்பிட்றது? கொஞ்சம் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்குது. 10-15 வருஷத்துக்கு மேலே கும்பிட்டுருக்கேன். இது ரொம்ப அருமையான சன்னதி. இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்சது அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் கும்பல் இல்லாமல் நல்லா தரிசனம் பண்ணோம். அது பாபாவோட ஆசை எல்லாருக்கும் வேணும்னு வேண்டுறோம். அதான் என்னங்க கோயில் ரொம்ப பிரமாதம் சார். அதான் 10th இதுன்னு போட்டிருக்கீங்களா? நீங்கள் தென்னாட்டில் இருக்கிறது நல்லா இருக்கு. ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி தான் பாபா அருள் கிடச்சிருக்கு, வந்து பார்த்துருக்கேன். 2 பேரும் நல்லா தரிசனம் பண்ணோம். நான் ரொம்ப நாள் 10 வருஷம் 15 வருஷம் மேலே வீட்டில் டெய்லி ப்ரேயர் பண்ணேன். காலையில் சாயந்தரம் ப்ரேயர் பண்ணுவேன். நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறதே கொஞ்சம் டஃப்ட்டுன்னாங்க. ஐ எம் பிளெஸ்ட் வித் ஹிம். ஹீ இஸ் ஆல்சோ சாய் டிவோட்டி. இவர் பேர் சங்கர் ஜோஷி. அதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து டவுட் அப்படின்னாங்க. ஏன்னா மேஜர் ஆக்சிடெண்ட் எனக்கு ஸ்பைனல் டிஸ்க் இன்ஜுரிலாம் இருக்குது. பாபாஸ் பிளெஸ்ஸிங்ஸ். எனக்கு 2 குழந்தைகள் ட்வின்ஸு. ஸ்ரீகாந்த் ஜோஷி, ஸ்ரீநிதி 2 பேர். பாபாவோட ஆசீர்வாதம், பிளெஸிங்ஸ். இன்றைக்கி வரைக்குமே என் கூட பாபா இருக்கார். இல்லைனா இன்றைக்கி இந்த நிமிஷம் நான் இங்கே இருக்கிறது உண்மைன்னா அதுக்கு பாபா தான் காரணம். ஆனால் உன்னை ரொம்ப ஹாப்பி. எனக்கு சொல்ல பேச்சு வரலை. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பி. இங்கே மிராக்கல்ஸ் இருக்குது, இங்கே பவர் இருக்குது. பாபா இங்கே உண்மையாக இருக்கார், உயிரோடு இருக்கார். 11 கண்டாட்மெண்ட்ஸ் மாதிரி 11 கமாண்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. இங்கே இந்த கோவில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப உள்ளே நுழையிறப்பே ஷீரடியில் பாபா பார்க்குறா போல தான் இருக்குது. நல்லா ஆரத்தி டயத்தில் ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் இங்கே அன்னதானம் சாப்பிடுவோம். எல்லா அன்னதானத்துக்கும் கொடுப்போம். ஒவ்வொரு மாதமும் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே இங்கே கொடுப்பாங்க. அதனால் மனசுக்கு இந்த கோயில் அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருக்குது. பாபா எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக 15 வருஷத்துக்கு மேலே நாங்கள் அவரை கும்பிட்டுருக்கோம். அவர் ஒரு பிரத்யக்ஷ தெய்வம். அவரை நினச்சாலே எல்லாமே நல்லா நடக்கிறது. அவரோட கடாட்சமும் எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்குது. கும்பிட்டு போனால் உங்களுக்கு வந்து நல்ல வீட்டுக்கு போனால் ஒரு அமைதியாக நமக்கு ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்குது. அவர் இங்கே வந்து தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆரத்திலாம் பார்த்துட்டு போனோம்னா மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. மாறுதல்னு வந்து அவர் உடம்பு சரியாயில்லை அது மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து அவரோட உதி வந்து தண்ணியில் கரைச்சி குடிப்போம். உடனே அது வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஏதாவது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதோ பாபாவை நினச்சிட்டு நம்ம இறங்கினோன்னா நமக்கு உடனே அவர் வந்து வழிகாட்டுறார். எல்லா விதத்துக்குமே அவர் வந்து அவரை நினைக்காத நாள் நாங்கள் எல்லாருமே நினைப்போம். நினைக்காத நாள் கிடையாது. அவரை நினச்சா எல்லாம் நல்லது நடக்கிறது. கோயில் நல்லா இருக்குது, சீரடி மாதிரியே இருக்குது. நாங்கள் ரொம்ப ரெகுலராக ஒவ்வொரு மாதம் வேலைக்கிழமை வருவோம். இந்த வாட்டியாக இன்றைக்கி வந்திருக்கோம். வந்து அன்னதானத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்படி அன்னதானம் சாப்பிட்டு அப்புறம் இது பார்த்து போவோம். ஆர்த்தி 10 மணி ஆர்த்தி பார்த்து போவோம். எவ்வளோ நாளா பாபா கும்பிடுறீங்க? நாங்கள் ஒரு 15 வருஷமாக. ஸோ எந்தளவு மாறுதல் கிடைக்குது பாபா? மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பொறுமை நம்பிக்கை இல்லையா அவருது. அதனால் சேரி டிப்பிக்கல் சேரி மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஆமாம், பீப்புள்ஸ் நிறைய பேர் வரணும். ஏரியா கொஞ்சம் அவுட்டராக இருக்கால ஒன்லி வேலைக்கிழமை சண்டேனா வராங்க. ரெகுலராக வந்து எல்லாம் வரணும். அவங்க ஸோ எந்த அளவு இங்கே நீட்னஸ்லாம் மெயின்டைன்? நீட்னஸ் நல்லா மெயின்டைன். ஜென்ரலாக பாபா கோயிலில் நீட்னஸ் இருக்கும், காம் இருக்கும், டிசிப்ளின் இருக்கும். இங்கேயும் இருக்குது. ஓம் சாய்ராம். எல்லாருக்கும் வணக்கம். சாய்பாபா அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச கடவுள். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் சாய்பாபா பக்தராக இருக்காங்க. அண்டு வருஷம் முடிஞ்சால் நாங்கள் கோவிலுக்கு இப்போவும் இங்கேருந்து போகிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். பாம்பேயில் இருக்கிற வரைக்கும் வருஷம் கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு வருவோம். ஸோ அதே மாதிரி அதே ஒரு தோற்றத்தில் ஒரு கோயில் வந்து இங்கே தென் ஷிரடின்னு சொல்லி திருச்சி பக்கத்தில் சமீபுரம் பக்கத்தில் அக்கரைப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் எல்லாம் வந்து நம்ம சாய்பாபா மேலே நம்ம பாரத்தை எடுத்து போட்டாலே நிறைய நம்மளுக்கு கவலைகள் குறையும். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக அந்த கோயிலில் வந்து விசிட் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். ஷிரடி சாய்பாபா கிட்ட மட்டும்தான் ஜாதி மதம் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது. ஏழையா பணக்காரனா என்ற எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லா மதத்துக்கும் சேர்ந்தவங்களும் வந்து அவர்கிட்ட சரணடையலாம், ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம், நிம்மதியை தேடிக்கலாம். எந்த விதமான ஜாதி வேறுபாடும் கிடையாது.
நம்ம கோவிலுக்கு ஏன் போகிறோம்? ஒரு நிம்மதிக்காகவும் ஒரு சந்தோஷத்துக்காகவும் நம்மளோட துக்கத்தையும் இல்லை நல்லதையும் கஷ்டத்தையும் எல்லாம் பகிர்ந்துக்கணும். அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும், யார்கிட்டயும் வந்து ஒரு பொறுப்பு நம்ம கொடுக்கணுன்றதுக்காக தான். அண்ட் எல்லா மதத்துக்கு சேர்ந்தவங்களும் வரக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது எந்த வேறுபாடும் இல்லை, கடவுளில் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கடவுள் தான் நம்மளோட பாபா. வயர் நிறைந்த பிறகு வந்து நீங்கள் தரிசனம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஷிரடியில் எவ்வளோ அழகாக நீங்கள் அந்த நிம்மதியை நீங்கள் அடையிறீங்களோ அதே நிம்மதியும் அதே மாதிரி அழகாக இன்னும் ஒரு சில பக்தர்கள் வந்து தென் ஷிரடி என்ற அழைப்பில் வந்து நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் சமயபுரத்துக்கு கிட்ட அக்கரைப்பட்டி என்ற ஒரு இடத்துல வந்து கோவிலை கட்டியிருக்காங்க. பாபாவோட அருள் என்னைக்கும் உங்கள் கூட இருக்கும். வாங்க, உங்கள் பிரார்த்தனையையும் உங்கள் வேண்டுகோளும் பாபா கிட்ட வச்சுக்கோங்க. நிம்மதியும் சந்தோஷமும் என்னைக்கும் உங்ககிட்ட இருக்க வேண்டும். ஓம் சாய்ராம். என்னோட பேர் வந்து செந்தில்குமாருங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஸ்கூல் டைம்லேருந்தே சாய்பாபாவோட டிவோட்டி. ஆக்சுவலாக சென்னையில் வந்து ஈசிஆரில் சாய்பாபா கோயில் ஒன்று இருக்குது. அங்கேயே வந்து ஷீரடி சாய்பாபா தான், அங்கே போயிட்டு இருந்தேன் நான். இப்போது ஆக்சுவலாக எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு இவங்க என்னோடய ஒய்ஃபு திருச்சி தான். இந்த கோயிலை பற்றி லாஸ்ட் இயர் தான் கேள்விப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் வந்து யூகேல இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ எப்போல்லாம் இங்கே வரோமோ டெஃபினட்டாக கோயிலுக்கு வந்துட்டு போவோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மைண்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. எப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட கொஞ்சம் இங்கே வந்த ஒரு நல்ல வைப் இருக்கும், நல்லா கொஞ்சம் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நினச்சது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான். பாரங்கிலும் உள்ள பாபா பக்தர்களுக்கு வணக்கம். பல்வேறு கலாச்சார பின்னணியும் சாதி மத இன மொழி பேதங்களும் நிறைந்த நமது இந்திய திருநாட்டில் இஸ்லாமிய பின்னணியில் வளர்ந்திருந்த போதிலும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அத்துணை பேருக்கும் சகலவிதமானவர்களுக்கும் ஒரு தெய்வமாக, மகானாக, அன்பு கடலாக, கருணை கடலாக, ஒரு நல்ல வழிகாட்டியாக வாழ்ந்து மறைந்தவர் ஷிரடி சாய்பாபா. மகாராஷ்டிர மாநிலம் ஷிரடியில் அவருக்கு வெகு சிறப்பான கோவில் இருக்கிறது. அவர் அங்கே கோவில் கொண்டு பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அனுதினமும் அருள்வாளித்து வருகிறார். நாம் அனைவரும் அறிந்த செய்தி இது. தற்சமயம் அங்கே செல்ல முடியவில்லையே என்ற ஏக்கம் கொண்ட தென் மாநில பக்தர்களுக்காக திருச்சியில் பக்கத்தில் சமயபுரத்துக்கு வெகு அருகில் அக்கரைப்பட்டி என்ற இடத்தில் இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், பாபாவே தனது அந்த கோவில் நிர்மாணிக்கப்பட வேண்டிய இடத்தை பக்தர்கள் கனவில் வந்து வழிகாட்டி இருக்கிறார். பாபாவே தனக்கான தென் ஷீரடியை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு இடத்தில் மிக பிரம்மாண்டமாக பக்தர்கள் பலர் சேர்ந்து வட ஷீரடியாகிய மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் என்னவெல்லாம் சிறப்பம்சங்கள் இருக்கின்றனவோ அத்துணை சிறப்பம்சங்களோடும் அதே சாநித்தியத்தோடும் பிரம்மாண்டமாக ஒரு கோவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சாய்பாபாவின் முழு அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், நன்றி. வணக்கம். நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். கேப்டன் மூலமாக சினிமாவில் அறிமுகமாகி 267 படமும் 58 சீரியலும் நடிச்சிருக்கிறேன். 5 லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி. பாபா எல்லோருக்குமானவர். அதாவது 25 வருஷமாக நான் வந்து பாபாவோட டிவோடி. வருஷத்துக்கு ஒரு தடவை நான் ஷிரடி போயிடுவேன். அக்கரைப்பட்டி ஊரில் இந்த பாபா இருக்கிறாரு. எப்படி ஷிரடி போகும்போது ஒரு வைப்ரேஷன் எனக்கு இருந்துச்சோ ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது, அதே வைப்ரேஷன் இங்கே தென் ஷிரடியில் நம்ம இந்த பாபாட்ட எனக்கு இருந்துச்சு. நம்ம அதை அனுபவபூர்வமாக நான் வந்து அதை உணர்ந்தேன். நம்ம என்ன வேண்டுமோ அதை வந்து ஷிரடி பாபாவும் கொடுப்பாரு, தென் ஷிரடியில் இருக்க இந்த பாபாவும் கொடுப்பாரு. நீங்களும் வாங்க, குடும்பத்தோடு வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் நகைச்சுவை நடிகர் காலை. கரெக்டாக என்னைக்கு பாபாவோட அழைப்பு இருக்கோ அன்றைக்கு தான் நம்ம போய் வரணும்னு சொல்லுவாங்க. அந்த வந்தோம். அந்த ஒன்று வாசல் முகப்பிலேயே பார்த்தீங்கன்னா அன்பான உப செய்வோம். உண்மையிலே பார்க்கறதுக்கு பிரம்மாண்டம். நானும் நாங்கள் திங்காங்க நடிகர் திங்காங்க போயிட்டு வந்தோம். பார்க்கறதுக்கு அதே மாதிரி ஒரு அமைதி. உள்ளே போனவொடனே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு அமைதி. எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம், இறைவன் காலடியில் நம்ம ஒப்படைச்சிட்டோம், பாபா காலடியில் ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் சந்தோஷம் இந்த கோயிலுக்கு அந்த ஒன்று எங்களுக்கு ஏற்படும்.
எல்லாரும் கோயிலுக்கு வாங்க, பாபா கோயிலுக்கு வாங்க. மன நிம்மதி ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓம் சாய் சரணம். அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்று நாடு முழுவதும் சின்ன சின்ன கிராமங்களில் கூட சாய்பாபாவினுடைய அருளை பெறுவதற்காக மக்கள் அவருக்கு கோயில் எழுப்பியும் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சாய் மகாராஜின் அருள், அந்த அருள்மழை வெள்ளம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை நனைத்துக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய தனிப்பட்ட ஆன்மீக பயணத்துக்காக மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் சாய்நாதர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் எந்த மக்களுக்கும் பட்டினி கிடையாது, பசி கிடையாது. மக்களுக்கு பல்வேறு தர்ம காரியங்கள் அவருடைய பெயரால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கோயில் நிறுவனமும் ஒரு மிகப்பெரிய தர்ம மையமாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆக தனிப்பட்ட ஆன்மீக பயணமும் சரி, சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் சேவை புரிவதிலும் சரி, சாய்பாபா தன்னுடைய அருளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பக்தர்கள் அதை எந்தெந்த மக்களுக்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் அதை வாரி கொடுக்கக்கூடிய சூழலில் தங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாய்நாதனுடைய அருளை பெறுவோம். साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई